இந்த மந்திரி சபையில் நிறைய புதிய விஷயங்களை பார்க்கின்றோம். புதிய அமைச்சர்களுக்கு இலாக்காக்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். திரு வன்னி அரசு சமூக நீதித்துறை அமைச்சராக விளங்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கான இலாக்கா என்று பார்க்கும்பொழுது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன், அதே போல திரு ஷாஜஹான் அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்பது ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு வழக்கமாக வழங்கப்படுற அந்த துறை பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது சமூக நீதித்துறை என்று. இது ஒரு முக்கியமான மாற்றம். இதோடைய ஹைலைட்ஸை பற்றி உங்களுக்கு இன்னும் விரிவாக வளர்க்கறதுக்கு நமது தலைமை செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, இப்படி பெயர் மாற்றங்களை நம்ம முந்தைய ஆட்சிகளில் சிற்சில துறைகளுக்கு பார்த்துருக்கோம். திரு வன்னியரசுக்கான துறை அப்படிங்கிறது சமூக நீதித்துறை என்று டெசிக்னேட் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடைய பேக்ரவுண்டையும் முக்கியத்துவத்தையும் பற்றி விரிவாக விளக்கி சொல்லுங்க. எம்எல்ஏ வன்னியரசுக்கு தற்பொழுது சமூக நீதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக மினிஸ்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி டெசிக்னேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது துறைகள் இதுக்கு முன்பாக ஆதி திராவிடர் நலன் மற்றும் மலைவாழ் மக்கள் நலத்துறை என்றுதான் இருக்கும், பழங்குடியினர் நலன் என்றுதான் இருக்கும். ஆனால் தற்பொழுது மினிஸ்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது சமூக நலத்துறை, சமூக நீதித்துறை அப்படிங்கிறத இப்ப புதுசா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த துறையின் கீழ் போர்ட்போலியோ என்னன்னு பார்த்தா ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலன், இந்த ஏற்கனவே உள்ள அந்த அந்த போர்ட்போலியோ தான் துறை தான் அந்த இலாக்காக்கள் தான் திரு வன்னியரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புதிய நடைமுறை என்று பார்க்கலாம். ஏனென்றால் இந்த துறைக்கே ஆதி திராவிடர் நலத்துறை என்றுதான் பெயர். ஆனால் சமூக நீதித்துறை என்று இதை மேலும் குளோரிஃபை பண்ணி இதை அழகாக்கி இந்த மாதிரியான ஒரு முயற்சியை திரு விஜய் அமைச்சரவை இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கிறது ஒரு புதிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் கூட இந்த பெயர் மாற்றங்கள்லாம் நடந்தது. அதாவது குடிசை மாற்று வாரியத்தை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு கூட மாத்தினாங்க கடந்த திமுக ஆட்சியில். அதே மாதிரி இதை இன்னொரு ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிறத இன்னும் அதை ரொம்ப அழகாக்கி சமூக நீதித்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் துறையை இப்ப அறிமுகப்படுத்தியிருக்கிறது ஒரு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்க. அமைச்சரவையில் இந்த ரீடெசிக்னேஷன், ரீநேமிங் ஆஃப் த மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு துறைகளுக்கு நம்ம பார்க்கின்றோம். ஒன்னே நீங்க குறிப்பிட்டது போல வழக்கமாக ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர்னு வழங்கப்படுற அமைச்சர் இப்பொழுது சமூக நீதித்துறை அமைச்சர் அப்படின்னு டெசிக்னேட் ஆகியிருக்கிறார். இன்னொன்று இந்த ஐடி மினிஸ்டர் தான் நம்ம வழக்கமாக பார்ப்போம். ஐடி மினிஸ்டருக்கு முன்பு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான டெசிக்னேஷனாக மினிஸ்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் ரீடெசிக்னேட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெண்டும் ஒரு முக்கியமான மாற்றம் இல்லையா இந்த அமைச்சரவையில் ரீடெசிக்னேஷனில்? கண்டிப்பாக. நேற்று பொதுவா தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இதுக்கு முன்னாடி டெசிக்னேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா முதல் முறையா இப்ப காலத்துக்கு ஏற்றவாறு இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த கணினி துறையில். ஆகையால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக இனி வருகாலங்களில் அதை நோக்கி நம்ம அந்த தகவல் தொழில்நுட்பத்தின் அடுத்த ஒரு பரிணாமமாக அதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏஐக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலில் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இது என்னன்னா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க அப்டேட் ஆயிட்டாங்க அப்படிங்கறத காட்டுறதுதான் அந்த போர்ட்போலியோ பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி தமிழக அமைச்சரவையில் ரெண்டு போர்ட்போலியோ, ஒன்னு நாங்க தகவல் தொழில்நுட்பத்திலையும் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறிக்கிட்டோம் அப்படிங்கறத காட்டுறதா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படி, அதாவது ஆர்டிபிஷியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாங்க. இப்ப இந்த ஆதி திராவிடர் நலன் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அது ரொம்ப அழுத்தமா இருக்குங்கிற வேலைதான் இந்த போர்ட்போலியோக்கு இந்த துறைக்கு இப்படி ஒரு துறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. சரி, வெரி இன்ட்ரெஸ்டிங். ரெண்டு துறைகளுடைய பெயர்கள் புதிய மாற்றங்களோடு விளங்குவதை நம்ம பார்க்கின்றோம். ஒன்று ஐடி துறை மந்திரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான மினிஸ்டர், அஃப்கோர்ஸ் அதோடு சேர்த்து மினிஸ்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் என்ற அடைமொழியோடு இருப்பார். அதே போல் வழக்கமாக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் என்று விளங்கக்கூடிய அமைச்சருக்கு ரீடெசிக்னேஷன் நடந்திருக்கிறத பார்க்கின்றோம். அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறைக்கான அமைச்சர், அவருடைய பெயர் அவரை விழிக்கும் பொழுது சமூக நீதித்துறை அமைச்சர் என்று விழிக்கக்கூடிய அளவிலான டெசிக்னேஷன் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். உள்ளடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதி திராவிடர், அவருடைய இலாக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆதி திராவிடர் நலம்,
மற்றும் ஹில் ட்ரைப்ஸ் பழங்குடியினர் நலன் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதுதான் முக்கியமான இலாக்காக்களாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம். 234 எம்எல்ஏக்கள் கொண்ட இந்த பேரவையில் 35 பேர் அமைச்சராகலாம் அப்படிங்கிற நிலையில் அந்த த்ரெஷோல்டை முழுமையாக எட்டியிருக்கிறது. ராஜா, நீங்கள் இணைந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய அரசுகளை நீங்கள் செக்ரட்டரியேட்லேருந்து உன்னிப்பாக பார்த்து கவனித்து நேர்களுக்கு வழங்கியவர். இந்த ஒரு முழுமையான த்ரெஷோல்டை இதற்கு முந்தைய அரசுகள் அந்த 35 அப்படிங்கிற எண்ணிக்கையை தொற்றிருக்கா? ஏன்னா செல்வி ஜெயலலிதாவுடைய அரசோ, திரு கருணாநிதி அவர்களுடைய அரசோ, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசோ, ஸ்டாலின் அரசோ, இது எல்லாமே இந்த ஒரு 33 34 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை தான், ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் திஸ் 35 தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் முழுமையான ஒரு 35 அமைச்சர்கள் முதலமைச்சர் உள்ளடக்கி வருவது அப்படிங்கிறது எனக்கு நினைவில்லை. மேபி யூ கேன் த்ரோ சம் லைட். இல்ல, நீங்க குறிப்பிட்ட போல இது ஒரு முதல் முறை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா வந்து தமிழக மொத்தமா 234 எம்எல்ஏக்களில் 15% வந்து நம்ம அமைச்சரா வந்து அவங்க வந்து பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த விதி இருக்குது, அந்த மரபு இருக்கு. அந்த அடிப்படையில இப்ப 234 எம்எல்ஏக்கள்ல 35 பேர் வந்து இப்ப முதலமைச்சர் திரு விஜயும் சேர்த்து 35 பேர் வந்து அமைச்சர்களாக தமிழக அமைச்சரவையில வந்து நீடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 32, 33, 34 இருந்திருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில வந்து 32 பேர் இருந்திருக்கிறாங்க. அதே போல வந்து அதாவது திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின் அமைச்சரவையிலன்னா 34 வரலும் இருந்திருக்கிறாங்க. இது வந்து 35 பேர் ஒரு முழு, அதாவது கவர்மெண்ட் அரசு நிர்ணயித்த அந்த அளவு அப்படிங்கிற அந்த 15% வந்து முழுமையா வந்து 35 அமைச்சர்கள் வந்து இப்ப முதலமைச்சரையும் சேர்த்து வந்து பங்கேற்று இருக்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் இதா பார்க்கப்படுது. எல்லாருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். கூட்டணி வேற வந்துட்டாங்க உள்ள, காங்கிரஸ், ஐஎம்எல், விசிகே அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் கூட்டணியில வந்து 4 அமைச்சர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து மாவட்ட வாரியாவும் அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. சோ வந்து எல்லாருக்குமே ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்போ ஒரு 35 அமைச்சர்கள் முதலமைச்சரையும் சேர்த்து இந்த துறையை இப்ப உள்ள அமைச்சர்களை பார்க்கறது ஒரு முக்கியத்துவம் பார்க்கப்படுது. நன்றி ராஜா. 1,28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.